வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருக்கிற தீபாவளிக்கான ஆஃபர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து தீபாவளி வருது. ஸோ நெறைய நகை கடைகள்ல ஆஃபர்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஜிஆர்டில இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க, நம்ம நகையா வாங்குறப்ப என்ன ஆஃபர்ஸ் கிடைக்குது, அண்டு நம்ம கோல்டு காயின் வாங்குனா ஆஃபர்ஸ் இருக்கா, சிட்டு போட்டு நகை எடுத்தோம்னா அதுக்கு ஆஃபர்ஸ் இருக்கா, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, அதுக்கான கால்குலேஷன்ஸ், இது மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க தீபாவளி ஆஃபர்ஸ் அப்படின்னு இந்த தீபாவளிக்கு போட்டிருக்காங்க. அண்ட் தீபாவளி எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 20, 2025. ஸோ ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்துலேருந்தே நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் கோல்டு ஜுவல்லரி தங்க நகையாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு ஃப்ரீ சில்வர் இருக்குது. ஃப்ரீ சில்வர் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற கோல்டு ஜுவல்லரி என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வெயிட்டுக்கு சில்வர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சில்வர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ ஒரு 10 கிராம் நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கிராம் சில்வருக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வவுச்சராக கொடுப்பாங்க. ஸோ கோல்டு அதாவது சில்வர் ரேட் வந்து இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து சில்வர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹150. ஸோ ₹150 இருக்குது. நீங்கள் வாங்குற அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ₹150 இருக்குது அப்படின்னா 10 கிராம் நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா 10 கிராம் வந்து சில்வர் வந்து கிடைக்கும். ஸோ 150 × 10 அப்படின்னு போடுறப்ப ₹1500 உங்களுக்கு வந்து வவுச்சர் கிடைக்கும். அண்ட் இந்த வவுச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் சில்வர் வாங்குறீங்க, காயினாக வாங்குறீங்க, இல்லை ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது பொருளாக வாங்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு ஆகிற வேஸ்டேஜ் அண்டு மேக்கிங் சார்ஜஸ், நமக்கு ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு அதில் லெஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அதில் 1500 லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ கோல்டு எடுக்கிறீங்க, நகையாக எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான சில்வருக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வவுச்சராக கிடைக்கும். இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்கும் போதே லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கேட்டு நீங்கள் இந்த பில்லுலேயே வந்து லெஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி வேறு பொருள் வாங்கிக்கலாம். அடுத்தது நமக்கு கோல்டு காயினுக்கு இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ நம்ம தங்க நகையாக எடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த ஆஃபர் இருக்குது. கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா எந்த விதமான ஆஃபரும் இல்லை. அதே மாதிரி சில்வர் காயின் வாங்குறீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரி நீங்கள் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ₹100 வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கோல்டு வாங்குற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்லேருந்து ₹100 லெஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை கிராம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. கோல்டு சிட்டு போடுறப்ப நமக்கு பெனிஃபிட் இருக்குது. அதாவது இப்போது கோல்டு சிட்டு முடியுது இந்த டைமில், இந்த ஆஃபர் இருக்கிற டைமில், அப்போது கோல்டு சிட்டு ஸ்கீம் முடிகிறப்ப அதில் என்ன ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு நீங்கள் இந்த பீரியடில் முடியுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான சில்வர் கிடைக்கும். அதாவது நீங்கள் சிட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராம் கிடச்சிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிட்டில் வந்து ஒரு 20 கிராம் கிடச்சிருக்கு அப்படின்னா 20 கிராமுக்கான சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வவுச்சராக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 கிராம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறப்போ, அதுக்கு வந்து ₹100 லெஸ் பண்ணி தரமாட்டாங்க ஒரு கிராமுக்கு. ஸோ அமௌண்ட் வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. ஈக்குவல் வெயிட்டுக்கான சில்வர் மட்டும் கிடைக்கும். பட் இதுவே நீங்க கோல்டு சிட் போட்டு நகை எடுக்கிறீங்க, எக்ஸ்ட்ராவா கோல்டு வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு 20 கிராம் கிடைச்சிருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கிராம் நீங்க வந்து சேர்த்து வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிராமுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். அமௌண்ட் வந்து லெஸ் பண்றது. ஒரு கிராமுக்கு ₹100 லெஸ் பண்றாங்க இல்லையா? அது வந்து எக்ஸ்ட்ரா கோல்டுக்கு தான் கிடைக்குமே தவிர, கோல்டு சிட்டுல நமக்கு சேர்ந்திருக்கிற கிராமுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து நமக்கு சில்வர் மட்டும் கிடைக்கும். அதுக்கான வவுச்சர் வந்து குடுப்பாங்க. அடுத்தது டைமண்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டுக்கு 25 கிராம் வந்து சில்வர் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அதே மாதிரி அன்கட் டைமண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, அதில 1 கேரட்க்கு 2 கிராமுக்கான சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த சில்வர் எல்லாமே நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வவுச்சரா கிடைக்கும். அதில நீங்க வேணும்னா கிராம் வந்து அதாவது காயினா வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். பட் காயினுக்கான மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா குடுக்குற மாதிரி இருக்கும். பிளாட்டினம் ஜுவல்லரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே, அதுக்குமே வந்து நமக்கு ஃப்ரீ சில்வர் இருக்கு. ஈக்குவல் வெயிட்டுக்கு நீங்க பிளாட்டினம் ஜுவல்லரி எவ்வளோ கிராம் எடுக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவலான வெயிட்ல நமக்கு சில்வர் வந்து கிடைக்கும். அடுத்தது நம்ம வெள்ளி பொருட்களே வாங்குறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருட்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு பூஜை சாமான் இருக்கு, குத்து விளக்கு, தட்டு, டம்ளர் இந்த மாதிரிலாம் நீங்க வாங்குறீங்கன்னா, அந்த பொருள்ல நமக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 25% வந்து தள்ளுபடி பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம வாங்குற வெள்ளி பொருட்களுக்கான வேஸ்டேஜில அதாவது மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. அந்த மேக்கிங் சார்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குடுப்பாங்க. எம்ஆர்பி ரேட்ல சில வெள்ளி பொருட்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்டு, இயரிங்ஸு இந்த மாதிரி எம்ஆர்பி ரேட்லயே வந்து சில சில்வர் ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வச்சிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எம்ஆர்பி ரேட்லேருந்து உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறாங்க. நீங்க வாங்குறப்ப. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஜிஆர்டில. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு வெள்ளி அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபர்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி கோல்டு காயினுக்கு கிடையாது. தங்க நகையா நீங்க எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு 24த் செப்டம்பர் 2025 இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 1 கிராம் வந்து ரூ. 10,600 அண்டு ஜிஆர்டில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,575 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரேட்லேருந்து ரூ. 25 இதில கம்மியா இருக்கு. அண்டு சில்வருக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிராம் சில்வர் வந்து ரூ. 150 இருக்கு. ஸோ நம்ம வாங்க போறப்ப என்ன ரேட் இருக்கோ, அதுக்கான அமௌண்ட்டு தான் வந்து நமக்கு வவுச்சரா போட்டு குடுப்பாங்க. சில்வர் வந்து இப்போ ஃப்ரீ சில்வர் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வாங்குற அன்னைக்கு சில்வர் ரேட் என்னவோ, அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம எத்தனை கிராம் தங்கம் வாங்குறோமோ, இல்ல டைமண்டோ இது வாங்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி சில்வருக்கான அமௌண்ட் வந்து வவுச்சரா குடுப்பாங்க. நீங்க அத அப்புறமா வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க அந்த டைம்லயே கூட அந்த வவுச்சர யூஸ் பண்ணி பொருளாவும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வாங்குற நகையில டிஸ்கவுண்ட்டாவும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கான ஆஃபர்ஸ். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.